வணக்கம். இந்த வீடியோவில் 2/10/2025 அன்று நடைபெற உள்ள மைசூர் தசரா ஜம்போ சவாரி மற்றும் டார்ச் லைட் பரேட் சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். கர்நாடகத்தின் நாடகப்பா என்று அழைக்கப்படும் மைசூரு தசரா விழா மன்னர் காலத்திலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. வரலாற்று சிறப்புமிக்க 415ஆம் ஆண்டு தசரா விழா கடந்த திங்கட்கிழமையன்று தொடங்கியது. இந்த திருவிழா வரும் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை 11 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் தசரா திருவிழாவிற்கு கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமாக மலர் கண்காட்சி நடைபெற்று வந்தது. ஒவ்வொரு ஆண்டும் தசரா விழா மைசூரு சாமுண்டி மலையில் உள்ள சாமுண்டீஸ்வரி அம்மன் மீது பூக்களை தூவி முக்கிய பிரபலங்கள் தொடங்கி வைப்பார்கள். அதுபோல இந்த ஆண்டு மைசூரு தசரா விழாவை புக்கர் விருது பெற்ற எழுத்தாளர் பானு முஸ்தாக் தொடங்கி வைப்பார் என்று அறிவிக்கப்பட்டது. திட்டமிட்டபடி சாமுண்டி மலையில் உள்ள சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவிலில் விழா தொடங்கியது. விழாவை புக்கர் விருது பெற்ற பானு முஸ்தாக் தொடங்கி வைத்தார். முதல் மந்திரி சித்தராமையா, துணை முதல் மந்திரி டி.கே. சிவக்குமார் மற்றும் மந்திரிகள், எம்.எல்.ஏக்கள், எம்.எல்.சி.க்கள் கலந்து கொண்டு சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு மலர் தூவி வணங்கினர். தசரா விழாவை முன்னிட்டு சாரட் குதிரை வண்டிகள் அலங்கரிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்ல அரண்மனையை சுற்றி நின்று கொண்டுள்ளது. தசராவின் 10ஆம் நாளில் நடைபெறும் ஊர்வலம் அல்லது அணிவகுப்பு முழு விழாவின் மிக முக்கியமான அம்சத்தை குறிக்கிறது. மைசூர் தசரா போது மொத்தம் 3 அணிவகுப்புகள் நடத்தப்படுகிறது. முதல் ஊர்வலம் மகாநவமி என்று அழைக்கப்படும் தசராவின் 9ஆம் நாளில் நடைபெறும். இந்த ஊர்வலம் அரசவாளை வணங்குவதற்காக நடத்தப்படுகிறது. மேலும் இது ஒரு பழங்கால பாரம்பரியமாகும். இது ஒட்டகங்கள், குதிரைகள், யானைகள், நடனக் கலைஞர்கள் மற்றும் சிறந்த ஆடைகளை அணிவகுத்து செல்லும் மக்களின் அணிவகுப்பை காண்கிறது. அரச குடும்பத்தினரும் ஊர்வலத்திற்கு தலைமை தாங்கி அதில் பங்கேற்கின்றனர். மைசூர் தசராவை போது பின்வரும் 2 ஊர்வலங்கள் விஜயதசமி 10ஆம் நாளில் தொடர்ச்சியாக நடைபெறும். முதல் ஊர்வலம் ஜம்போ சவாரி என்று அழைக்கப்படும் பாரம்பரிய அணிவகுப்பு ஆகும். இது அலங்கரிக்கப்பட்ட மைசூர் அரண்மனையிலிருந்து பன்னி மண்டபத்தின் புனித மைதானம் வரையில் தொடங்குகிறது. இந்த நேரத்தில் முந்தைய ஊர்வலத்தின் பல அம்சங்கள் உள்ளன. மேலும் பெரிய இசைக்குழுக்கள், நடனக்குழுக்கள், பல முக்கியமான புராண நிகழ்வுகளை சித்தரிக்கும் பிரம்மாண்டமான அலங்கரிக்கப்பட்ட மிதவைகள் மற்றும் ஆயுதப்படைகளின் கூட்டம் ஆகியவை அடங்கும். இருப்பினும் இந்த தனித்துவமான அணிவகுப்பில் முக்கிய ஈர்ப்பு யானை மீது தங்க இருக்கையின் மீது வைக்கப்பட்டுள்ள சாமுண்டீஸ்வரி தேவியின் சிலையாகும். இந்த சிலை அணிவகுப்புக்கு முன் ஊர்வலத்தில் பங்கேற்கும் அரச குடும்பத்தினரால் தனிப்பட்ட முறையில் வழங்கப்படுகிறது. பின்னர் காட்சியை காணும் அனைவருக்கும் காட்சிப்படுத்தப்படுகிறது. இந்த அணிவகுப்பு ஆயுதங்களை மறைத்து வைக்க பயன்படுத்தப்பட்டு பின்னர் புகழ்பெற்ற பாண்டவர்களால் வணங்கப்பட்ட ஒரு பன்னி மரத்தை கொண்ட பன்னி மண்டப மைதானத்தில் தனது இறுதி நிறுத்தத்தை மேற்கொள்கிறது. விஜயதசமியின் மாலையில் ஜம்போ சவாரி பன்னி மண்டபத்தில் நிற்கும்போது மயக்கும் ஜோதி ஊர்வலம் தொடங்குகிறது. இந்த அணிவகுப்பு பஞ்சின கவாயிதா என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது ஒரு அசாதாரண திருவிழாவின் சிறந்த முடிவை குறிக்க சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.